Hi friends, welcome to Marichu Kitchen&Vlogs. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கற்பூரவள்ளி ஹெர்பல் டீ. இந்த டீ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க புதுசா பார்க்கறீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு 1 கப் அளவுக்கு பால் எடுத்துர்க்கேன். இதுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட போறேன். நான் எடுத்துர்க்கிறது பாக்கெட் பால் தான். இந்த டீல கற்பூரவள்ளி இலைகளை ஆட் பண்ணுவோம். இதை ஆட் பண்றதுனால தொண்டை வலி, தலைவலி, அப்புறம் கோல்டு இதெல்லாம் இருந்தா கூட நல்லா சரியாகும். இப்போ ஆஃபீஸ் முடிச்சிட்டு டயர்டா வர்றவங்களுக்கு இந்த டீயை குடிச்சீங்க அப்படின்னா நல்லா ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். பால் கொஞ்சம் சூடு ஏறின பிறகு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தட்டி வச்சிருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரே ஒரு கிராம்பு சேர்த்துருக்கேன். இதையும் லேசா தட்டி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இதை லேசா தட்டி எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த அளவுக்கு ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க. இதையும் நல்லா தட்டி எடுத்துட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் 10 கற்பூரவள்ளி இலைகளை எடுத்துர்க்கேன். இந்த இலைகளை சின்ன சின்னதா பிச்சி போட்டுக்கோங்க. இந்த இலைகளை இந்த மாதிரி பிச்சு போடும்போது இதில் உள்ள சாறு நல்லா பாலோட இறங்கி டீ நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இந்த ஸ்டேஜில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு டீ தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணுற டீ தூளையே இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். டீ கொதிக்க ஆரம்பித்த பிறகு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இது ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் சிம்மில் இருந்தே நல்லா கொதிக்கட்டும். இந்த டீ கொதிச்சுக்கிட்டு இருக்கும் போதே வீடு ஃபுல்லாக நல்ல ஸ்மெல் வரும். கற்பூரவள்ளி செடிகளில் நிறைய நன்மைகள் இருக்குது. இந்த செடி உங்கள் வீட்டில் இல்லைன்னா தயவு செஞ்சு இந்த செடி வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன தண்டு கிடச்சிருந்தா கூட ஒரு சின்ன தொட்டியில் வச்சுட்டிங்க அப்படின்னா நல்லா வளர்ந்து வந்துடும். இப்போ டீ ரெடி ஆகிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ண பிறகு பனக்கற்கண்டு 3 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிடுறேன். பனக்கற்கண்டை நீங்கள் ஃபஸ்ட்டே சேர்த்துட்டிங்க அப்படின்னா பால் எல்லாமே திரிஞ்சு போயிடும். அதனால் ஸ்டவ்வை ஆஃப் பண்ண பிறகு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஃபில்டர் பண்ணிக்கலாம். ரெகுலராக எல்லாருமே நம்ம டீ குடிப்போம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது த்ரோட் பெயின், ஹெட் ஏக்கு, அப்புறம் நீங்கள் ஒர்க் முடிச்சுட்டு டயர்டாக வீட்டுக்கு வரும்போது இந்த டீயை போட்டு குடிங்க. நல்லா ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். ரொம்ப உடம்புக்கு நல்லது இந்த டீ. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் Subscribe பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். நான் மறுபடியும் வேறு ஒரு டிஷ்ஷில் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.